பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். பவுல் ரொம்ப எளிமையா சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா, சக மனுஷனை என்ன பண்ணுங்க, தன்னை விட மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒரு நாளும் ஒருத்தரையும் என்ன பண்ணாதீங்க தரக்குறைவாகவோ இல்லை இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொல்றாரு. ஏன் இதை அப்படி சொல்றாரு அப்படின்னா, நாம கிறிஸ்து நம்மை அப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா அந்த பூமிக்கு வந்து நமக்காக என்ன பண்ணிருக்க மாட்டார், சிலுவையில மரித்திருக்க மாட்டார். கிறிஸ்து நம்மை மேன்மையுள்ளவர்களாக பார்த்தார். புறஜாதிகளா இருந்த நம்மை, பாவிகளா இருந்த நம்மை அவர் ரொம்ப விலையேற பெற்ற மனிதர்களாக பார்த்ததுனாலதான் அவருடைய அந்த மரணம் நம்மை மீட்டு கொண்டது. அவர் நமக்காக வந்து மரித்தார். ஒருவேளை இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, ஆனா ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டார். தேவன் நம்மை கனப்படுத்தினார். அவர் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைமைகளுக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பரலோகத்தை விட்டு தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். அதனால கிறிஸ்து அதை ஃபாலோ பண்ணார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி. அப்போ மேன்மையுள்ளவர்களாக எண்ணணும்னா முதல்ல நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, அந்த வசனத்தை முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, மனத்தாழ்மையினாலே ஒருவர். அப்போ நமக்குள்ள தாழ்மையின் எண்ணம், நமக்குள்ள தாழ்மை இருந்தாதான் நாம மற்றவர்கள் என்ன பண்ண முடியும், மதிக்க முடியும். தாழ்மை இல்லை அப்படின்னா நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். சிலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணிலேயே நம்மளை பார்த்து கண்ணிலே பேசுவாங்க, நீலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இல்லாதபடிக்கு நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய எல்லா விஷயத்திலையும் டோட்டலா நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திலையும் மற்றவர்கள் புண்படாத வகையில நாம் செயல்பட கடவோம். நாம் அப்படி செயல்படும் போது நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நாம மற்றவர்களை மதிக்கல, நம்மளுடைய ஆட்டிடியூட் ரொம்ப மற்றவர்களை மட்டமா எண்ணுகிறதா இருக்குது அப்படின்னா, நாம நல்லா மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சீக்கிரத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப டவுனாக போறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். ஆனா ஆண்டவர் நமக்கு எதிராக நிற்கிறதற்கு நாம் இடக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது போல, உங்க கூட இருக்கிறவங்கள, வேலை பார்க்கிறவங்கள, உங்க குடும்பத்துல அவங்க படிச்சாலோ படிக்கலனாலோ, அவங்க அழகா இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ, பணம் இருக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ண போறோம், இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி எடுத்துட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் எல்லாரையும் மதிக்க, எல்லாரையும் சமமாக பார்க்க ஆண்டவர் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நான் ஒரு இடத்துல கேளுங்க, ஒரு சின்ன ஒரு லைன் ஒரு இதுல ஒரு கோட் இதுல பார்த்தேன், அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு, சக மனிதனை நேசியுங்கள், சக மனிதனை அற்பமா எண்ணாதிருங்கள். அதாவது தேவன் இந்த உலகத்துல வைத்ததற்கான காரணமே அவரை நாம பிரதிபலிக்கணும்னு தான். அவர் யார் அப்படிங்கிறத பிரதிபலிக்கணுங்கிறதா. ஆனா இந்த உலகத்துல நாம பிசாசினுக்குரிய காரியங்களை நாம பிரதிபலிச்சோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால நாம மற்ற ஜனங்களை நேசிக்கும் போது அதுல இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், அதுல தேவனுடைய சுபாவம் வெளிப்படும். ஒரு நாளும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், நாம் அற்பமாய் எண்ணப்படாதபடிக்கு. இந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இதை குறித்து தியானிங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.